கரப்பான்பூச்சி ஆதரவாளரை அடித்து கொன்ற சங்கி கூட்டம். மேற்கு வங்கத்தில் வெடித்த சர்ச்சை, பலர் அதிரடி கைது. யுஜிசி நெட் தேர்வு வினாத்தாளில் எழுத்து பிழை, பலாயிரக்கணக்கான மாணவர்கள் மன உளைச்சல். பாஜகவை நோக்கி கேள்வி கேட்ட ராகுல் காந்தி. சுதந்திர தினத்திற்கு வராதவர்கள் பாகிஸ்தான் செல்லுங்கள். கேரளாவில் தனியார் பள்ளி தாளாளர் சர்ச்சை கருத்து. RSS இயக்கம் பதிவு செய்யப்பட தேவையில்லை, பாஜக தலைவர் திமிர் பேச்சு. விமல் ஏலக்கா மசாலாவா இல்லை போதைப்பொருள் மசாலாவா? ஷாருக் கானுக்கு நோட்டீஸ் அனுப்பிய FDA. இது போன்று நேஷனல் லெவல்ல இருந்து வந்திருக்கக்கூடிய பல்வேறு செய்திகள், அதன் உண்மைத்தன்மையோடு களத்திலிருந்து கிடைத்திருக்கக்கூடிய போட்டோ வீடியோ ஆதாரங்களை மையமா வச்சுதான் இந்த காணொலியை பார்க்க போறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது பேட்டை டிவி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். 80வது தின சுதந்திர தின நிகழ்ச்சி மகிழ்ச்சியாக இந்தியா முழுக்க கொண்டாடப்பட்டுச்சு. அந்த வேளையில கேரளாவில் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மாணவர்களிடம் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. என்னன்னா, கேரளால ஒரு தனியார் பள்ளி, இந்த பள்ளியுடைய தாளாளர் பேரு டாக்டர் ராஜு டேவிஸ் என்று சொல்லக்கூடியவர். இந்த ராஜு டேவிஸ் என்ன பண்ணியிருக்காருன்னா, இந்த சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு எல்லா மாணவர்களும் வரணுங்கிறதுக்காக பல லட்சம் ரூபாய் செலவுல வாகனங்களை அந்தந்த பாதையில ஏற்பாடு செஞ்சு காலையிலேயே 6 மணிக்கே எல்லா வீடுகளுக்கு அனுப்பி மாணவர்கள் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்திற்கு அழைப்பதற்கான பணியில ஈடுபட்டு இருக்கிறாரு. வரவேற்கத்தக்க ஒரு செயல் தான். அப்படி அனுப்புனதுல பல மாணவர்கள் வர முடியல. அப்படி வராத மாணவர்களை நோக்கி தான் ஒரு கேள்வி எழுப்பி இன்னைக்கு சர்ச்சைக்குள்ளாக்கி இருக்கிறாரு. குறிப்பாக இந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுடைய வாட்ஸ்அப் குழு இருக்குல்ல, அந்த பள்ளிக்கூடத்திற்கான குழு, அந்த வாட்ஸ்அப் குழுவுல ஒரு வாய்ஸ் நோட் போட்டிருக்கிறாரு. அந்த வாய்ஸ் நோட்ல என்ன சொல்றாருன்னா, யார் யாரு இந்த சுதந்திர தினத்துக்கு வரலையோ நீங்க எல்லாமே இந்தியாவில் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர்கள், அதாவது நீங்க பாகிஸ்தானுக்கு போயிருங்க நேரடியா சொல்றாரு. நீங்க இங்க இருக்காதீங்க, பாகிஸ்தானுக்கு நீங்களும் பெற்றோர்களும் போயிருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ச்சை கருத்தை ஏற்படுத்தி இருக்கிறாரு. உண்மையா சுதந்திர தின நிகழ்ச்சிக்கு பல்வேறு மாணவர்கள் வரல அப்படின்னா ஒரு வருத்தமான விஷயம்தான். நாட்டுப்பற்று இந்த இடத்துல நமக்கு தேவை. ஆனால் இங்கு வருவதன் மூலம்தான் நான் நாட்டுப்பற்றை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு கட்டாய சூழல் இங்க இல்லை. ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வரக்கூடிய சூழல் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அதை சரியான முறையில் ஆலோசனை செய்து ஒரு முடிவு எடுக்கலாம். ஆனால் அந்த வாய்ஸ் நோட்ல நீங்க இங்கெல்லாம் இருக்கக்கூடாது, பாகிஸ்தானுக்கு போங்கன்னு சொன்ன அந்த சர்ச்சை கருத்தை அந்த டேவிஸ் சொன்னதுனால ஒரு பெரிய சர்ச்சை வெடிச்சிருக்கு. இது மட்டும் கிடையாது, அடுத்த நாள் பள்ளிக்கூடம் திறந்த பின்னாடி காலையில இந்த பீரியட் ஆரம்பிப்பாங்கல்ல, இந்த பீரியடுக்கு யார் யாரெல்லாம் வரவே இல்லையோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த முதல் பீரியட்ல அனுமதிக்க கூடாது. அது இல்லாம வராத மாணவர்கள் எல்லாமே பெற்றோரோடு வந்து நேரடியா என்ன சந்திக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்டளையை கூட அந்த டேவிஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளி தாளாளர் கொடுத்திருக்கிறாரு. இந்த விஷயம் பெரிய சர்ச்சையாக கேரளால வெடிச்சு, குறிப்பாக இந்த சம்பவம் திருச்சூர்ல நடந்திருக்கு. திருச்சூர்ல இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்புகள் கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. உதாரணத்துக்கு IUML ஆகட்டும், SDPI ஆகட்டும், இவங்க எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சு இதற்கான விளக்கத்தை கேட்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல மாணவர் அமைப்பா இருக்கக்கூடிய SFI இறங்கி முழுமையான முறையில கேள்வி கேட்டிருக்கு. ஏன் இப்படி நீங்க சொன்னீங்க? எவ்வளவு வார்த்தைகள் இருக்கு, ஏன் சுதந்திர தினத்துக்கு வரல அப்படின்னாலே நாட்டுப்பற்று அவங்களுக்கு இல்லையா? நீ ஏன் நேரடியாக பாகிஸ்தானுக்கு போங்கிற வார்த்தையை பயன்படுத்துறீங்கன்னு சொல்லக்கூடிய பல்வேறு கேள்விகள் எழுப்பும் போது அந்த தாளாளர் சொல்றாரு, இல்ல நான் சொன்னது சரிதாங்கிறாரு. ஏன்னா பாகிஸ்தான் எதிரி நாடு தானே, சோ எதிரி நாட்டுக்கு போயிருங்க, இந்தியாவில் இருக்காதீங்க, நமக்கு எதிரி யாரோ அந்த சைடு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்ன கருத்தை நியாயப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை செஞ்சாரு. ஆனால் மிகப்பெரிய எதிர்ப்பு எழுந்தனால இறுதியா நான் பண்ணது தப்பு தான், நான் தெரியாம எமோஷன்ல பேசிட்டேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு இன்னைக்கு அந்த விஷயத்துல இருந்து எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கிறாரு. சோ இது போல பள்ளிகள்ல வந்து ஒரு சர்ச்சை மிக்க கருத்துக்களை பேசுறத வந்து தவிர்க்கணும் அப்படிங்கிறதா நமது வேண்டுகோளா இருக்கு. மாணவர்கள் மத்தியில ஒற்றுமையை போதிக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பள்ளி ஆசிரியர்கள், தாளாளர்கள் எல்லாமே இன்னைக்கு சில மதவாத சிந்தனையில இருந்து தங்களது எண்ணங்களை வெளிப்படுத்திட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த செய்தியின் வழியாக பார்க்க முடியுது. அடுத்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய சர்ச்சை மேற்கு வங்கத்துல வெடிச்சிருக்கு. மேற்கு வங்கத்துல கடந்த சில நாட்களாகவே கரப்பான்பூச்சி கட்சி இருக்குல்ல, இந்த கட்சி இன்னைக்கு வந்து ஒரு ஸ்லோகன் வச்சு இந்தியா முழுக்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கு. என்ன ஸ்லோகன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூல் திக் கரோ, அதாவது பள்ளிக்கூடங்களை சரி செய்ய வேண்டும், மராமத்து செய்ய வேண்டும், கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படையில இந்தியா முழுக்க கரப்பான்பூச்சி கட்சியை சார்ந்தவர்கள் பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. வரவேற்கத்தக்க வேலை. கரப்பான்பூச்சி கட்சியுடைய தலைவர் இருக்கக்கூடிய அபிஜித் இதை முன்னெடுத்து செஞ்சுட்டு இருக்கிறாரு. 2 தினங்களுக்கு முன்னாடி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சில பள்ளிகளுக்கு எல்லாம் போறாரு. போய் அந்த பள்ளிகள்ல ஆய்வு செய்யறாரு. ஆய்வு செய்து எந்த அளவுனா அந்த குழந்தைகள்கிட்டே ஃபீட்பேக் எடுக்கிறாரு. உங்களுக்கு எல்லாம் கழிப்பறை சரியா இருக்கா, தண்ணி வசதி கிடைக்குதா,
எல்லா வசதிகளும் கிடைக்குதா, கல்வி தரம் எப்படி இருக்குன்னு விஷயங்களை கேள்வி கேட்டு அதை ஃபீட்பேக் எடுத்து நோட்ஸ் எடுத்து அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி போறாரு. அப்ப இந்த வேலை என்பது இன்னைக்கு இந்தியா முழுக்கவே இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பரிபூர்ணமா செஞ்சுட்டு இருக்கு. இந்த வேலையில தான் இன்னைக்கு மேற்கு வங்கத்துல பாஜகவுடைய ஆட்சி இருக்கு. அந்த பாஜகவுடைய ஆட்சியின் கீழே சிறுபான்மை மக்கள் நசுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த வேலையில இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி கட்சி இருக்குல்ல, இதன் சார்புடைய ஆதரவாளராக செயல்பட்ட ஒரு நபர், இவருடைய பேர் பாத்தீங்கன்னா ஷேக் அப்துல் ஹபீஸ். இந்த நபர் பாத்தீங்கன்னா பல ஆண்டுகளாக சமூக பணி செய்தவர். சமயமா டெல்லியில நடந்துச்சுல்ல இந்த நீட் தாள் கசிவுக்கு எதிரான போராட்டம், அதுல கலந்துகிட்டாரு. இன்னும் வந்து அபிஜித் கூட எடுத்த புகைப்படங்களை வந்து தனது பேஸ்புக் கவர் போட்டோல வச்சிருக்கிறாரு. காக்ரோச் ஜனதா பார்ட்டியோட இணைந்து இவர் செயல்பட்டு இருக்கிறார். இந்த சூழல்ல தான் மேற்கு வங்கத்துல அவர் படிச்ச ஒரு பள்ளிக்கூடத்துல வந்து ஒரு ஆய்வு செய்யலாங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்காருன்னா, காலையில ஆய்வுக்காக சில நபர்களோடு அங்க போயிருக்கிறாரு. போய் பல்வேறு ஆய்வு செஞ்சிருக்கிறாரு. கையில வீடியோ போன் எடுத்துட்டு போய் அந்த வீடியோ ஆதாரங்களையும் சேகரிச்சிருக்கிறாரு. ஏன்னா அந்த பள்ளிக்கூடங்கள்ல சில இடிபாடுகள் இருந்திருக்கு. ஜன்னல் கம்பிகள்ல வந்து துணியை வச்சு மறைச்சிருக்கிறாங்க. கழிவறை சரியா இல்லை, தண்ணீர் சரியா இல்லை அப்படிங்கிற பல விஷயங்களை தான் படித்த அந்த பள்ளிக்கூடத்துல இருந்து அந்த ஆய்வின் வழியாக அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துடுறாரு. எடுக்கவே முதல் கட்ட செய்தி என்னன்னா, அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர் அங்க மேற்கு வங்கத்துல இருக்கக்கூடிய லோக்கல்ல இருக்கக்கூடிய பாஜக RSS சங்கி கும்பல்களை அழைத்ததான செய்தி வருது. இது இன்னும் நிரூபிக்கப்படல. முதல் செய்தி இதுதான் வருது. அப்ப அந்த இடத்துல இந்த RSS பாஜகவுடைய சில அடிவருடிகள் குண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, உடனடியாக இந்த பள்ளிக்குள்ள வந்து மிகப்பெரிய அளவுல 100-150 பேரு இவரை மிரட்டி இருக்கிறாங்க. மிரட்டி பெரிய அளவுல அச்சுறுத்தி இருக்கிறாங்க. இது சில நபர்கள் செய்த செயல். அதுக்கப்புறம் இவர் வீட்டுக்கு போன பின்னால்தான், வீட்டுக்கு தான் நேரடியாக இந்த குண்டர்கள் போயிருக்கிறாங்க. 100-150 நபர்கள் போய் உள்ள சரமாரியான முறையில தாக்குதல் நடத்தி இருக்கிறாங்க. இவருக்கு அடிபட்டு இருக்கு. முகமது ஹபீஸ் என்று சொல்லக்கூடிய அப்துல் ஹபீஸ் என்று சொல்லக்கூடியவருக்கு அடிபட்டு இருக்கு. அவருடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு அடிபட்டு இருக்கு. குறிப்பாக அவருடைய தந்தை 51 வயசு மாஃபிக் என்று சொல்லக்கூடிய நபர், இந்த மாஃபிக்கு தான் பலமான அடிபட்டுருது. அடிபட்ட ஒரு மயக்க நிலைக்கு உள்ளாயிறாரு. உடனடியாக அங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை கலைச்சிட்டு போறாங்க. அன்று முழுக்க தீவிர சிகிச்சை கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. காலையில பார்த்தா செய்தி, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அதாவது அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. 51 வயது மதிக்கத்தக்க ஹபீஸுடைய தந்தை இந்த மாஃபிக் என்று சொல்லக்கூடியவர் இறந்துட்டாரு. சங்கி கும்பல் அடிச்சே கொண்டிருக்குது. அப்ப இதற்கான நீதி வேண்டிதான் இன்னைக்கு நேரடியாகவே காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய தலைவர் அபிஜித் இன்னைக்கு வந்து மேற்கு வங்கம் வந்திருக்கிறாரு. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டியுடைய சில உறுப்பினர்கள் அங்க வந்து நீதிக்காக இன்னைக்கு போராடிட்டு இருக்கிறாங்க. சோ இந்த போராட்டம் மேற்கு வங்கத்துல இன்னைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிறது. மேற்கு வங்கத்துடைய முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் இது சார்ந்த நடவடிக்கை எடுக்கப்படும், கட்சி பேதம்லாம் பார்க்க மாட்டோம்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாரு. சோ இது காலதாமதமாக ஆக போராட்டம் வலுக்கக்கூடிய சூழல் உருவாக ஆக எப்படியோ ஒரு வழியாக இந்த விஷயம் வந்து இன்னைக்கு சென்று காவல்துறை வழியாக கிட்டத்தட்ட பாஜகவுடைய ஒரு முக்கிய தலைவர் ஒருத்தரும் அது இல்லாம ஒரு 8 பேர், கிட்டத்தட்ட 9 நபர்கள் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி வருது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடைய தில்லுமுள்ளு வேலைகளை, பித்தலாட்டங்களை அம்பலப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துக்கு ஒரு நபர் போயிட்டாரு, இந்த தகவலை எடுத்துட்டாருன்னா ஒரு உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. ஆனா இன்னைக்கு காக்ரோச் ஜனதா பார்ட்டி பாஜகவுடைய முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்ற அடிப்படையில பல இடங்கள் இன்னைக்கு இந்த பணியை செஞ்சுட்டு இருக்கு. சோ இது சார்ந்த பிரச்சனைகள் ஒரு பக்கம் இன்னைக்கு தீவிரமா போயிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துல இதே 80வது குடியரசு சுதந்திர தின அன்னைக்கு சுதந்திர கொடியெல்லாம் ஏத்திட்டு 10வது படிக்கக்கூடிய ஒரு மாணவன் வீட்டுக்கு போயிட்டு இருந்திருக்கான். போற வழியில அங்க இருக்கக்கூடிய சங்கி கும்பல்கள் அடிச்சு அவனை வந்து மிகப்பெரிய அளவுல காயப்படுத்தி இருக்கு. மருத்துவமனையில் இருக்கிறான். ஏன் அடிச்சான்னு கேட்கும் போதுதான் சாதி ரீதியாக அவனை வந்து சொல்லி அடிச்சிருக்கிறாங்க. உனக்கெல்லாம் கொடியேற்ற தகுதி இருக்கா, நீ எல்லாம் கொடியேற்றலாமா, உனக்கெல்லாம் சுதந்திரமே கிடையாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலித் சகோதரனை, தலித் சிறுவனை அடிச்சே மிகப்பெரிய அளவு பாதிப்புக்குள்ளாக்கி இருக்காங்க. அந்த அடிச்ச நபர்கள் மேல SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே இன்னைக்கு வழக்கு பாய்ந்திருக்கு. இந்த அளவு இன்னைக்கு வந்து இந்த சுதந்திர தினத்தை ஒட்டி பல்வேறு விஷயங்கள் நடந்திருக்கு. குறிப்பாக இந்த ஹபீஸ் என்ற சகோதரர் அடிப்படையில நீங்க பார்க்கணும், அவர் முஸ்லீமாவும் இருக்கிறாரு. முஸ்லீம் என்ற அந்த ஒரே காரணத்திற்காக கூட பாஜக என்ன பண்ணிருக்கலாம், நீ வந்து எங்க போனாலும் உன்னை முடக்குவேன். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி டெல்லி ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த போராட்ட களம் நடந்துச்சு. அங்க பாத்தீங்கன்னா முகமது ஜுனைத் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் உணவு எல்லாத்தையும் ஃப்ரீயா கொடுத்தாரு. சோ அவர் மேல கூட விசாரணை நடத்தி 6 மணி நேரம் விசாரிக்கப்பட்டு, துன்புறுத்தப்பட்டு, அவர் குடும்பங்கள்லாம் விசாரிக்கப்பட்டு, அவருடைய அடையாளங்கள்லாம் பிடுங்கப்பட்டு பெரிய அளவில் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளானாரு. அப்ப ஒரு முஸ்லீம் எந்த விதத்தில் அநீதிக்கு எதிராக போராடினாலும் அவன் கைது செய்யப்படுவான், இல்லது இது போல சித்திரவதைக்குள்ளாக்கப்படுவான், அல்லது அடித்து கொல்லப்படுவான் அப்படிங்கிற ஒரு சூழல் இன்னைக்கு உருவாயிருக்குல்ல. அப்ப காக்ரோச் ஜனதா பார்ட்டியோடு இணைந்து செயல்படக்கூடிய இஸ்லாமிய தோழர்கள் இன்னைக்கு குறிவைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அடுத்து சுதந்திர தினத்தன்னைக்கு மோடி அவர்கள் பேசும்போது ஒரு டேமை பயன்படுத்தி
இந்த அநீதிக்கு எதிராகவும் பாசிசத்துக்கு எதிராகவும் போராடக்கூடியவர்களுக்கு ஒரு பேரை வச்சு இன்னைக்கு அழைச்சிருக்கிறாரு. அந்த பேர் தான் இன்னைக்கு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாக்கி இருக்கு. என்ன பேர்னு கேட்டீங்கன்னா திமாக் நப்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேர். திமாக் நப்சல். அப்ப இந்த நக்சல் பாடி மற்றும் இந்த மாவோயிஸ்ட் என்ற அந்த பெயரின் வழியாக இன்னைக்கு போராடக்கூடியவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி பாஜக போயிருக்கு. அதான் திமாக் நக்சல். சோ இந்த திமாக் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையை பல இடங்கள்ல இன்னைக்கு மோடி பாஜகவுடைய நபர்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல குறிப்பாக ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய சிறப்பு பிரிவு ஆர்டிகல் 370 ரத்து செய்யப்பட்டுச்சு இல்ல. சோ இதை இன்னைக்கு யார் யார் ஏத்துக்கிறாங்களோ, இதற்கு ஆதரவா யார் பேசுறாங்களோ அவங்க எல்லாம் திமாக் நப்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. சோ இதற்கு இன்னைக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய முன்னாள் முதலமைச்சர் மெஹபூப் முஃப்தி அவர்கள், நான் திமாக் நப்சலாவே இருந்துட்டு போறேன், எனக்கு 370 ஆர்டிகல் பிரிவு எங்களுக்கு வேணும், சிறப்பு பிரிவு வேணும், எங்கள் காஷ்மீர் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஒரு தனி அந்தஸ்து பெறணும் அப்படிங்கிற விஷயத்த அழுத்தம் திருத்தமா சொல்லி இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அப்ப ஒரு காலத்துல முஸ்லீம்களை நீங்க எப்படி அடையாளம் காணணும் அப்படிங்கிற சொல்லாம, நீங்கள் இந்த சமூகத்திற்கு எதிரானவர்கள் எப்படி அடையாளம் காணணும் அப்படின்னா, அவங்க ஜுப்பா போட்டிருப்பாங்க, தொப்பி அணிவிச்சிருப்பாங்க, தாடி வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அடையாளத்தை சொல்லி அவங்களை அப்புறப்படுத்துங்கிற ஒரு பிரச்சாரத்தை இந்த பாஜக எப்படி முன்னெடுத்துச்சோ, இன்னைக்கு அது இல்லாமல் பொதுத்தளத்துல இந்த பாசிசத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய அனைத்து சமுதாய போராளிகளையும் ஒரு வார்த்தை சொல்லி அழைக்குது. அதுதான் நப்சல் அப்படிங்கிற வார்த்தை, நக்சல் அப்படிங்கிற வார்த்தை, அதே போல மாவோயிஸ்ட். அப்ப இந்த திமாக் நக்சல் அப்படிங்கிற வார்த்தையும் மாவோயிஸ்ட் அப்படிங்கிற வார்த்தையும் இன்னைக்கு பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு அது ரீதியான ஒடுக்குமுறைகள் இன்னைக்கு ஏற்படுத்தப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து கர்நாடகாவுடைய உள்துறை அமைச்சர் பிரியங்கா கார்கே சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொன்னாரு. அதாவது வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய இந்த ஃபண்ட் இருக்குல்ல, இது சம்பந்தமான வாதங்கள் நாடாளுமன்றத்தில் நடந்துட்டு இருந்துச்சு. அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய ஃபண்டையும் நம்ம வாட்ச் பண்ணணும். ஆர்எஸ்எஸ்க்கு எங்கிருந்து ஃபண்டு வருது, குறிப்பா ஆர்எஸ்எஸ் பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கமா இருக்கா, அதை நீங்க விசாரணை நடத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளை முன் வைத்தாரு. அதற்கு இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்கள் திமுறாவை பதில் சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குல்ல, ராஷ்டிரிய சுயசேவ சங், இந்த இயக்கம் பதிவு செய்யப்பட தேவையில்லை, இதெல்லாம் நீங்க லீகலா கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது, அது ஆல்ரெடி மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு இயக்கமா இருக்கு, 100 ஆண்டுகள் கடந்திருக்கு, சுதந்திர போராட்டத்துல ஆர்எஸ்எஸ் பெரிய வேலைகளை செஞ்சிருக்கு, மக்களுக்கு பல்வேறு பணிகளை செஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு எந்த விதத்திலும் இந்த மக்களுக்கு உதவாத ஒரு ஆர்எஸ்எஸ் இன்னைக்கு பெருமைப்படுத்தும் விதமாக இன்னைக்கு பாஜகவுடைய தலைவர்கள், அதிலும் குறிப்பாக PL சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேசிய தலைவர், இவர் பெரிய அளவுல பாஜகவை அப்படியே ப்ரொமோட் பண்ணி ஒரு மெருகேற்றி நம்மகிட்ட கொண்டு காட்டி, அதெல்லாம் நாங்க பதிவு பண்ண முடியாது, உன்னால முடிஞ்சதை செஞ்சுக்கோ அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட திமிரான பதில கொடுத்திருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த பார்க்க முடியுது. அப்ப இந்த ஆர்எஸ்எஸ் எல்லா வகையிலும் இந்த மக்களை அழிக்கக்கூடிய, இந்த மக்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு இடத்துல இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து ஷாருக் கானுக்கு வைக்கப்பட்ட ஒரு தரமான ஆப் என்னன்னா, மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய FDA என்று சொல்லக்கூடிய ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கேள்வியை இன்னைக்கு கேட்டிருக்கு. கேள்வி கேட்டது இல்லாம ஒரு நோட்டீஸையும் ஷாருக் கானுக்கு அனுப்பியிருக்கு. ஏன்னா இந்த விமல் மசாலா கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, நாக்குல தித்திக்கும் சொல்லிட்டு இப்படி கண்ணை காட்டுவாங்க, ஷாருக் கானு இன்னும் 2 பேர் சேர்ந்து இப்படி கண்ணை காட்டுவாங்க, ஆக்சுவலி நாக்குல தித்திக்கும் சொல்லிட்டு கண்ணில் காட்டுவாங்க. இந்த கிரிக்கெட்ல மேட்ச் நடக்கும்போது அதிகமா இந்த விமன் பான் மசாலாவுடைய விளம்பரம் பார்த்துருப்பீங்க. இந்த விமன் பான் மசாலா இருக்குல்ல, இது விமன் எலாய்ச்சி மசாலான்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்திட்டு இருந்தாங்க. இதற்கு முன்னாடி பான்னே படுத்திட்டு இருந்தாங்க. 2019-20 எல்லாம் அது சார்ந்த கேள்விகள் இருந்து வழக்கு தொடுக்கக்கூடிய சமயத்துல இல்ல நாங்க ஆல்டர் பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டு இந்த விமல் நிறுவனம் என்ன பண்ணுச்சுன்னா, விமன் எலாய்ச்சின்னு சொல்லிட்டு நாக்கில் தித்திக்கும் அப்படின்னு விளம்பரப்படுத்திட்டு இருந்துச்சு. சோ இதுலதான் 3 ஆக்டர் நடிச்சிட்டு இருந்தாங்க. முதல் சென்டர்ல பாத்தீங்கன்னா ஷாருக் கான் இருப்பாரு, ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அஜய் தேவ்கன் இருப்பாரு, அதே போல டைகர் அஸ்ரப் என்று சொல்லக்கூடியவர் லெஃப்ட் சைட்ல இருப்பார். இந்த 3 பேரும் தான் இந்த விளம்பரத்துக்கு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படியே இந்த இதெல்லாம் குங்குமப்பூ இதெல்லாம் அப்படி தூக்கி போடுவாங்க, கேசர்லாம் தூக்கி போடுவாங்க, பார்த்துருப்பீங்க, நாக்கிலே தித்திப்பு. ஸோ இந்த விளம்பரம் சார்ந்த விஷயத்துல தான் இன்னைக்கு ஷாருக் கானுக்கு நோட்டீஸ் போயிருக்கு. என்னன்னா, இவங்க என்ன பண்றாங்கன்னா, எலாய்ச்சி மசாலான்னு சொல்லிட்டு இந்த விமல் எலாய்ச்சி மசாலாக்கு பின்னாடி பானை வச்சு கொடுக்குறாங்க. இப்ப மறைமுகமாக மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் இந்த பான் மசாலாவுக்கு தடை இருக்கு. சோ மறைமுகமாக இந்த போதைப் பொருளா இருக்கக்கூடிய இந்த பான் போன்ற விஷயங்களை ஊக்கப்படுத்தி பரப்பக்கூடிய அடிப்படையில இருக்குன்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு மகாராஷ்டிராவுடைய FDA என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு நோட்டீஸ் கொடுத்து 15 நாளுக்குள்ள இந்த 3 பேர் எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. நிச்சயமாக இது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா இன்னைக்கு சமூகத்துல மோடியில ஆரம்பிச்சு நம்ம தளபதி விஜய் வரைக்கும் போதைப் பொருளுக்கு எதிராக ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறாங்கிற பேர்ல அமைதியா இருக்கிறாங்க. மோடி சுதந்திர தின நிகழ்ச்சியில போதைப் பொருள் ஒழிக்கணும் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஆனா இங்க தனியார் கம்பெனிகள் இது போன்று அத்துமீறி பல்வேறு பேர்களை எலாய்ச்சின்னு சொல்லிட்டு போதைப் பொருளை வித்துட்டு இருக்கு. இங்க தளபதி விஜய் அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, போதைப் பொருள் ஒழிப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அதனால தமிழ்நாடு முழுக்க போதைப் பொருள் கலாச்சாரம் மேலும் மேலும் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ இந்த சூழல்ல தான் இப்படிப்பட்ட உத்தரவு வந்திருக்கிறது வரவேற்கத்தக்க செயல். ஏன்னா ஒரு பிரபலமான நபர்கள்
மக்கள் அவர்களை நம்பி சில பொருட்கள் ப்ராடக்டை வாங்குறாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, போலியான பிரச்சாரத்தின் வழியாக மக்கள்கிட்ட தீமையான விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கிறாங்க. மது, இது போன்ற போதைப் பொருட்களை இவர்களை நம்பி வாங்கி பயன்படுத்தி நாசமாகக்கூடியவர்கள் இருக்காங்க. அப்ப ஷாருக் கான் போன்றவர்கள்லாம் சமூக பொறுப்புணர்வோடு இருப்பாருன்னு நினைச்சா இவ்வளவு கேவலமாக சில விளம்பரங்கள்ல நடிச்சு மக்களுடைய அழிவு பாதைக்கு ஒரு நிலையில இருக்கிறாருங்கும் போது உள்ளள ஒரு வேதனையான விஷயம். இது போன்ற செயல்பாடுகள் யார் செய்தாலும், விளம்பரத்தை செய்தாலும் சரி, எல்லா அரசும் நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நமது ஆசையாக காணப்படுகிறது. அடுத்து மாணவர்கள் மத்தியில மீண்டும் ஒரு போராட்டம் இன்னைக்கு வெடிச்சிருக்கு. டெல்லி ஜந்தர் மந்தர்ல நீட் தாழ்வு கசிவுக்கு எதிரான போராட்டம் நடந்துச்சு. அதற்கப்புறம் ஜார்க்கண்ட்ல அரசு தேர்வு, அந்த நுழைவுத் தேர்வுல ஏற்பட்ட தில்லுமுள்ளு கோளாறு காரணமாக, குளறுபடி காரணமாக மாணவர்கள் போராட்டம் எடுத்தாங்க. இன்னைக்கு அடுத்து ஒரு தேர்வு முறையில ஒரு பிரச்சனை உருவாயிருக்கு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, யுஜிசி நெட் என்று சொல்லக்கூடிய தேர்வு கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த யுஜிசி நெட் என்ற தேர்வு பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்குது கடந்த மாசம் முழுக்கவே. இல்ல 3 சப்ஜெக்டுக்கான தேர்வு நடந்துட்டு இருக்கு. இங்கிலீஷ், காமர்ஸ், அதற்கப்புறம் சோசியாலஜி. இந்த 3 பாடம் இருக்குல்ல, இதற்கான தேர்வு தான் இன்னும் சில நாட்கள்ல நடக்க இருந்துச்சு. ஆனா இந்த 3 பாடங்களுக்கான தேர்வு தாளுடைய ப்ரிப்பரேஷன் இருக்குல்ல, இதை யார் முன்னெடுத்து செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, என்டிஏ என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பு. இது தேசிய நிலையில இருந்து வருது. அதாவது நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. இதுதான் என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்வுத்தாளை பாதுகாக்கும், அதை முறைப்படுத்தும், அந்த தேர்வுகளை எல்லாம் வாட்ச் பண்ணும், கண்காணிக்கும். ஸோ இதற்கு கீழே ஒரு பாடக்குழு, ஒரு தேர்வுத்தாள் உருவாக்குவதற்கு ஒரு குழு இருக்கும். ஸோ அந்த டீம் தான் அந்த தேர்வுத்தாளை ப்ரிப்பரேஷன் பண்ணி கொடுப்பாங்க. அதுல கல்வியாளர்கள் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டீம் என்ன பண்ணிருச்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேர்வுத்தாள் இருக்குல்ல, இந்த தேர்வுத்தாள்ல மிகப்பெரிய பிழை செஞ்சிருக்கு. என்னென்ன பிழைனா, அந்த தேர்வுத்தாள்ல தலைப்பு தவறா இருக்கு, தலைவருடைய பேர் தவறா இருக்கு, அதுல சரியான கிளாரிட்டி கிடையாது, எழுத்து பிழை ஏகப்பட்டது இருக்குன்னு சொல்லிட்டு பல்வேறு பிரச்சனைகள் அந்த தேர்வுத்தாள்ல இருக்கு. அப்ப இந்த வினாத்தாள்ல இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்து இந்த எக்ஸாமை நடத்தும்னு பார்த்தா ஒரே வார்த்தையில என்டிஏ சொல்லிருச்சு, இது மிகப்பெரிய குளறுபடியா இருக்கு. இந்த கொஸ்டின் தாள் பெரிய அளவுல மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ரிப்பீட்டடா 86 முறை கேட்ட கேள்வியை ரிப்பீட்டடா பல இடங்களை கேட்டிருக்கு. அதனால இந்த வினாத்தாளை நாங்கள் தள்ளுபடி செய்கின்றோம், கேன்சல் பண்றோம் சொல்லக்கூடிய ஒரே வார்த்தையில இன்னைக்கு கடந்துருச்சு. மாணவர்கள்லாம் பொங்கி போய் கிடக்குறாங்க. ஏன்னா பல மாதங்களாக இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்காங்க. பல ஊர்கள்ல இருந்து இதுக்கு பயணிச்சுட்டு இருக்கிறாங்க. பல அடிப்படையில இதற்காக செலவு பண்ணி இருக்கிறாங்க. அந்த விண்ணப்பத்தாள், பயிற்சி என்று பல விஷயங்களை செலவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த எக்ஸாம் இருக்கு பாத்தீங்களா, யுஜிசி நெட், இது சாதாரண எக்ஸாம். நம்ம கல்லூரியில எழுதுற மாதிரி சாதாரண எக்ஸாம் கிடையாது. இது பாத்தீங்கன்னா பல்கலைக்கழகங்கள்ல இருக்கக்கூடிய அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகட்டும், அதே போல ரிசர்ச் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய பணியில இருக்கக்கூடியவர்களாகட்டும் சொல்லிட்டு ஒரு உயர் பதவியில கிடைக்கக்கூடிய ஒரு தேசிய அளவுல இருக்கக்கூடிய ஒரு தேர்வு முறையா இருக்கு. ஸோ இந்த தேர்வு முறையில இவ்வளவு நாட்கள், மாதங்கள் எடுத்தும் ஒரு சரியான வினாத்தாளை கொண்டு வர முடியல, இவ்வளவு பிழைகள் இருக்கு அப்படின்னா இதற்கு யார் பொறுப்பு? யார் பொறுப்பு? என்டிஏ தான் பொறுப்பு, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி தான் பொறுப்புன்னு இன்னைக்கு ராகுல் காந்தி நேரடியாக பாஜகவுடைய தலைவர் மோடியை நோக்கி கேள்வி கேட்கிறாங்க. இதற்கு யார் பதவி விளங்குறது? அங்கு நீட் தாழ்வு கசிவுக்கு தர்மேந்திர பிரதான் கல்வித்துறை அமைச்சர் பதவி விலகினார்ல, அப்ப இந்த என்டிஏல இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்புதாரிகள் எல்லாம் பதவி விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ராகுல் காந்தி ஒரு பக்கம் கேள்வி கேட்கறத தாண்டி மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறாங்க. இனி எப்படி இதுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மன உளைச்சலுக்கு ஆயிருக்கிறாங்க. இந்த சமயத்தில் தான் இந்த 3 சப்ஜெக்ட், இங்கிலீஷ், காமர்ஸ், இந்த சோசியாலஜி, இந்த எக்ஸாம் இருக்குல்ல, இது வரக்கூடிய செப்டம்பர் 9ஆம் தேதி பாத்தீங்கன்னா 2 எக்ஸாம், இங்கிலீஷும் காமர்ஸும் நடக்கும். அதுக்கப்புறம் சோசியாலஜி செப்டம்பர் 10ஆம் தேதி எக்ஸாம் நடக்கும். வினாத்தாள்லாம் இப்ப வெளியாகும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை இன்னைக்கு என்டிஏ வெளியிட்டு இருக்கு. அப்ப இது எவ்வளவு பெரிய குளறுபடி, மாணவர்கள் எந்த அளவு இதுக்காக உழைச்சிருப்பாங்க. இப்ப இது சார்ந்த சர்ச்சைகள், பேச்சுக்கள் தான் இன்னைக்கு பெரிய அளவுல இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது. சோ இது போன்ற விஷயங்கள் தான் இன்னைக்கு சமூகத்துல பெரிய அளவுல பேசப்படுது. சோ இந்த இடத்துல தான் கரப்பான் பூச்சி கட்சி போன்ற மாணவர் அமைப்புகள் எல்லாமே இன்னைக்கு ஜென்சி இளைஞர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை மோட்டிவேட் பண்ணி இது போன்ற விஷயங்களை நோக்கி கேள்வி கேளுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு எடுத்து செல்லுது. சோ இந்த நிலை நிச்சயமாக வரக்கூடிய நாடாளுமன்றத்துல ஒரு பெரிய மாற்றத்தை இளைஞர்கள் வழியாக ஏற்படுத்தும் அப்படிங்கிறதா நமது பார்வையா இருக்கு. கரப்பான் பூச்சி கட்சியை சார்ந்து பல நபர்கள் பல பார்வைகளை முன்வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஆம் ஆத்மியிலிருந்து வந்ததுதான், ஆம் ஆத்மி கொள்கையை உள்வாங்கி இருக்கு, இது பாஜகவுடைய பி டீம், சி டீம், இ டீம் பல பேர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இருந்த பொழுதும் இன்னைக்கு கரப்பான் பூச்சி கட்சி சில விஷயங்களை மாணவர்களை ஒன்று திரட்டி சில நலவு சார்ந்த விஷயங்களை செய்யக்கூடிய சமயத்துல அது ஆரோக்கியமா இருக்கு. மக்களாகிய பல நபர்கள் இங்க வரவேற்றுட்டு இருக்கிறாங்கும் போது உள்ளளவு இது ஒரு பாசிட்டிவ் வைபா தான் என்னால பார்க்க முடியுது. இது போன்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்பதற்கு மறக்காம நமது பேட்டை டிவி சேனலை சப்ஸ்கிரைபர் செய்து உங்கள் நண்பர்களுக்கு பகிருங்க. இணைந்திருப்போம்.